ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில டாபிக் அதில் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கும் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ மெயின்ஸ் லெவலில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடியம்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் 2 to 3 இல்லைன்னா 4 மார்க்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடியமை கொடுத்துருவாங்க. இப்போ ஹாட் பொட்டேட்டோ, ஓகேவா? ஸோ ஹாட் பொட்டேட்டோ அப்படிங்கிற ஒரு இடியமை வச்சு ஒரு சென்டென்ஸ் இங்கே மேக் பண்ணுவாங்க. ஹாட் பொட்டேட்டோ வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கும். அப்ப அந்த சென்டென்ஸ்ல அந்த ஹாட் பொட்டேட்டோங்கிற இடியமை யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கு ஈக்குவலண்டான மீனிங் வந்து கீழே ஆப்ஷன்ஸ்ல எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணணும், எந்த ஆப்ஷன் எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஹாட் பொட்டேட்டோனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை நான் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு மார்க்கை வந்து நான் ஸ்கோர் பண்ண முடியும். ஹாட் பொட்டேட்டோனா என்னன்னு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம்னா ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a dispute is the hot potato among the opposition party. Among the opposition. The dispute is the hot potato among the opposition. அந்த டிஸ்பியூட் வந்து எப்படி இருக்கு, அப்போசிஷனுக்கு மத்தியில ஒரு ஹாட் பொட்டேட்டோவா இருக்கு. அப்ப ஹாட் பொட்டேட்டோனா என்ன, இஸ் அ பர்னிங் டாபிக். இஸ் அ பர்னிங் டாபிக். ஓகேவா? அப்ப ஹாட் பொட்டேட்டோனா என்ன எனக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ல இந்த ஹாட் பொட்டேட்டோ எந்த ஒரு விஷயத்த இம்ப்ளை பண்ணுது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற இடியம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இடியம்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா n நம்பர் ஆஃப் இடியம்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் பர்டிகுலரா இந்த ஒரு டாபிக்ல இருந்து இந்த ஒரு இடியம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரிப்பீட்டடா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ அந்த ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இடியம் என்ன அப்படின்னா a fair cry. a fair cry. a fair cry அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கிட்டு இருப்போம். பட் அதுக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ a fair cry அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவோம்னா இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் பீயிங் பெர்சீவ்ட். வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் பீயிங் perceived. What is being perceived. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா fair cry அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஹாட் பொட்டேட்டோனா என்னன்னு பார்த்தோமா? ஹாட் பொட்டேட்டோனா என்னது, ஹாட் பொட்டேட்டோ பர்னிங் டாபிக், பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். பர்னிங் டாபிக் ரொம்ப பரபரப்பா நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த பேசுறப்ப அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹாட் பொட்டேட்டோன்னு சொல்லலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு 100 கிராம்ஸ் வந்து வெயிட் அதிகமா இருந்ததுனால ஒரு ரெஸ்லர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த வெயிட் லிஃப்டரை வந்து இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னா வினேஷ் போகட். வினேஷ் போகட் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க கேட்டகரியில இருந்து ஒரு 100 கிராம்ஸ் வெயிட் அதிகமா இருந்ததுனால அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஒரு நியூஸ் வந்து எப்படி இருக்கு, இட்ஸ் அ ஹாட் பொட்டேட்டோ. அந்த ஹாட் பொட்டேட்டோ அப்படின்னா இட்ஸ் அ பர்னிங் டாபிக். புரிஞ்சுச்சா? சோ இதான் இது ஹாட் பொட்டேட்டோ. இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தேர்ட் இம்பார்ட்டன்டான ஒரு இடியம் என்னன்னா காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஸோ இந்த இடத்துல காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்த நம்ம சொல்றப்போ எந்த இடியம் வச்சு சொல்லலாம் அப்படின்னா காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ என்ன சொல்லலாம்னா லிவிங் இன் மும்பை is really cost an arm and a leg for a middle class people. மும்பைல வாழ்றது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து எப்படி இருக்கான், காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் மாதிரி இருக்கு. அப்ப which means மும்பை is a costliest city to live. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அங்க வாழ்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா
எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்டான இடியம் என்ன அப்படின்னா அப்ஹில் டாஸ்க். அப்ஹில் டாஸ்க் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொருள் கிடையாது. டாஸ்க் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ டாஸ்க், ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றப்போ நம்ம அதை டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்ஹில் டாஸ்க் அப்படின்னா அந்த டாஸ்க் எப்படிப்பட்ட டாஸ்க்? இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு கம்ப்ளீட், ஓகேவா? வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு கம்ப்ளீட். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ஹில் டாஸ்க்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளியரிங் a competitive exam is really an uphill task nowadays. Clearing a competitive exam is really an uphill task nowadays. இப்போலாம் எப்படி இருக்கான், காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்றது ஒரு அப்ஹில் டாஸ்கா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அப்ஹில் டாஸ்க் அப்படிங்கிறது இஸ் a very difficult task அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. அப்ப அப்ஹில் டாஸ்க் அப்படின்னா இது வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு கெட் கம்ப்ளீட்டட். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்டான இடியம் என்ன அப்படின்னா at a drop of a hat. At a drop of a hat. இதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன தெரியும்? தொப்பி கீழே விழுகிறதுக்குள்ள அந்த டைம்ல at a drop of a hat அப்படின்னா தொப்பி கீழே விழுகிற டைம். ஸோ அந்த தொப்பி கீழே விழுகிறப்போ எப்படி இருக்கும்? அட் அ மொமெண்ட்ல அது கீழே விழுந்துருமா? அப்போ at a drop of a hat அப்படின்னா without any hesitation. ஹெசிடேஷன் அப்படின்னா தயக்கம், எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஆர் இன்ஸ்டன்ட்லி, உடனே, இன்ஸ்டன்டா. ஸோ at a drop of a hat அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மொமெண்ட்ல பதில் சொல்றது, அந்த மொமெண்ட்ல அந்த விஷயத்த பண்றத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா at a drop of a hat அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she rejected his proposal at a drop of a hat. அவ என்ன பண்ணா, அவனோட ப்ரொபோசலை வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இன்ஸ்டன்டா ரிஜெக்ட் பண்ணிட்டா. she rejected his proposal at a drop of a hat. drop of a hat அப்படின்னா without any hesitation or instantly. அடுத்து பார்த்தோம்னா smell a rat. ஸ்மெல் ஏ ரேட் அப்படின்னா எலிய மோந்து பாக்குறது கிடையாது. ஸ்மெல் ஏ ரேட் அப்படின்னா என்னதுன்னா ஏதோ அந்த விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது, சந்தேகப்படுறதுதான் ஸ்மெல் ஏ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சஸ்பெக்ட் சம்திங் இஸ் ராங். ஸ்மெல் ஏ ரேட் அப்படின்னா சஸ்பெக்ட் சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்மெல் ஏ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we arranged a party for her birthday, but somehow she smelled a rat. நாங்க என்ன பண்ணோம், அவளோட பர்த்டேக்கு ஒரு பார்ட்டியை வந்து சர்ப்ரைஸா அரேஞ்ச் பண்ணோம். பட் எப்படியோ அவ என்ன பண்ணிட்டா, ஸ்மெல் அ ரேட்னா அந்த இடத்துல சந்தேகப்பட்டுட்டா, அந்த இடத்துல ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்ணிட்டா, சஸ்பெக்ட் பண்ணிட்டா. ஓகேவா? ஸ்மெல் அ ரேட் அப்படின்னா சஸ்பெக்ட் சம்திங் தட் இஸ் ராங். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு இடியம் என்னன்னா லோ ஹேங்கிங் ஃப்ரூட். ஹேங்கிங்னா என்ன? தொங்கிக்கிட்டு இருக்கிறது. லோ ஹேங்கிங்னா கீழே தொங்குறது. ஃப்ரூட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோல் சொல்றாங்க. ஓகேவா? லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்னா அந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஈஸிலி அச்சீவபிள் அப்படின்னா அந்த இடத்துல அது என்ன சொல்லலாம் அப்படின்னா லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she cleared that exam as a
லோ ஹேங்கிங் ஃப்ரூட் ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த எக்ஸாமாவை கிளியர் பண்ணிட்டா. ஸோ லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படிங்கிறப்போ எ கோல் தட் கேன் பி ஈஸிலி ரீச்டு ஆர் சம்திங் தட் இஸ் ஈஸி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர் சம்திங் டு ஈஸிலி அச்சீவபிள். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு இடியம் அப்படின்றப்போ ஆல் பார்க் அண்ட் நோ பைட். ஆல் பார்க் அண்ட் நோ பைட். ஆல் பார்க் அண்ட் நோ பைட் அப்படின்னா ஸோ பயம்படுத்துற மாதிரியே பேசுறது, பட் அதுல வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் பார்க் அண்ட் நோ பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி ஆல்வேஸ், எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஹி ஆல்வேஸ் threatened to call, threatenna பயம்படுத்துறது, threatened to call the police. எப்பயுமே போலீஸை வந்து கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பயம்படுத்துவான். பட் he is all bark and no bite. ஸோ அவன் அப்படிதான் சொல்லுவான், ஆனா அதை பண்ண மாட்டான். போலீஸை வந்து எப்பயுமே கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்காமிப்பான், பட் அவன் அதை பண்ண மாட்டான். அப்படிங்கிறப்போ ஆல் பார்க் அண்ட் நோ பைட். ஓகேவா? ஆல் பார்க் அண்ட் நோ பைட்னா வெறும் வாய் மட்டும்தான், செயல்ல ஒண்ணுமே இருக்காது. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு இடியம்னா ஆல் கிரீக் டு மீ. ஆல் கிரீக் டு மீ. ஸோ ஆல் கிரீக் டு மீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பயுமே அந்த விஷயம் நமக்கு புரியவே புரியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். difficult to understand. ஓகேவா? ஸோ difficult to understand. all Greek to me. எல்லாமே எப்படி இருக்கு? ரொம்பவே கிரீக்கா இருக்கு. கிரீக் அப்படின்னா difficult to understand இந்த இடத்துல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இங்கிலீஷ் இஸ் அ சப்ஜெக்ட் which is always a Greek to me. is always a Greek to me. எப்பயுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ கிரீக் டு மீ அப்படிங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அப்ஹில் டாஸ்க் அப்படின்னா டிஃபிகல்ட் டு கம்ப்ளீட். கிரீக் டு மீ அப்படின்னா டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான இடியம் நெசசரி இவில். நெசசரி இவில். ஸோ நெசசரி அப்படின்னா தேவைப்படுற ஒண்ணு, இவில் அப்படின்னா என்னது? பேட் திங். அப்போ அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா என்னது? ஒரு கெட்ட விஷயத்த நம்ம பண்றப்போ அந்த விஷயம் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும் இன் ஆர்டர் டு ரீச் அவர் கோல். அததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெசசரி கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டிங் a good education is a necessary evil to get a chance at a better life. Getting an education is a necessary evil. Is a necessary evil to get a chance at a better life. ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும். அது வந்து என்னது? இட்ஸ் a necessary evil அப்படின்னு சொல்றாங்க. ஸோ necessary evil அப்படிங்கிறப்போ something unpleasant that must be done in order to achieve a goal or objective. நம்மளோட கோலையோ ஒரு அப்ஜெக்டிவையோ நம்ம வந்து பண்றதுக்கு அந்த ஒரு அன்பிளசன்டான ஒரு விஷயத்த நம்ம கடந்து தான் வரணும். அப்ப இங்கிலீஷ், அதாவது பேங்கிங் எக்ஸாம்ல வந்து நம்ம பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு நெசசரி இவ்வில கடந்து தான் வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் கெட்டிங் அன் எஜுகேஷன் இஸ் a necessary evil to get a better chance at a better life. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? குட் எஜுகேஷன் அப்படிங்கிற நெசசரி இவ்வில கடந்து வரணும். ஸோ இந்த எஜுகேஷன் கிடைக்கிறது வந்து இட்ஸ் லைக் அ unpleasant thing, but in order to achieve our objective, that is to get a better life, we have to get the good education. ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னா நெசசரி இவில். சிம்பிளா நெசசரி இவில்க்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு நெசசரி இவில கடந்து தான் வரணும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனக்கு அன்பிளசன்டான ஒரு விஷயம், பட் எக்ஸாம் கிளியர் பண்றது எனக்கு பிளசன்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்றோம்? ஒரு அன்பிளசன்டான ஒரு விஷயத்த கடந்து வரும். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா நெசசரி இவில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து பெட் ஆஃப் ரோசஸ். லைஃப் வில் நாட் ஆல்வேஸ் பி அ பெட் ஆஃப் ரோசஸ். ஸோ எப்பயுமே ஈஸியா இருக்காது.
எப்பயுமே ஸ்மூத்தா இருக்காது. ஓகேவா? இப்போ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு டாஸ்க் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா அதை வந்து பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூனிவர்சலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் எ பெட் ஆஃப் ரோசஸ், இஸ் நாட் ஆல்வேஸ் எ பெட் ஆஃப் ரோசஸ், எ பெட் ஆஃப் ரோசஸ். லைஃப் எப்பயுமே எப்படி இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்காது. இட் மைட் பி காம்ப்ளிகேட்டட் ஆல்சோ. லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் பி பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா பெட் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிறது அது ரொம்ப கம்ஃபர்டபுள், ஈஸி, ஸ்மூத். To get out of hand, to get out of hand. So to get out of hand அப்படின்னா என்ன அர்த்தம்னா unmanageable, கையை மீறி போயிருச்சு. ஓகேவா? unmanageable. to get out of hand அப்படின்னா கையை மீறி போயிருச்சு. ஸோ unmanageable. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா inflation is rising, inflation is rising seems it is getting out of hand, it is getting out of hand, out of hands. இன்ஃப்ளேஷன் கூடிக்கிட்டே போகுது, அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதை பாக்குறப்ப எப்படி தெரியுது, சிச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் ஹேண்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அன்மேனேஜபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா அன்மேனேஜபிள். கிவ் அ ஷாட், கிவ் அ ஷாட், கிவ் அ ஷாட் அப்படின்னா என்னன்னா ஒரு ட்ரை பண்ணி பாரு, ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்றத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிவ் அ ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூ ஷுட் கிவ் பெயிண்டிங் எ ஷாட், யூ ஷுட் கிவ் பெயிண்டிங் எ ஷாட். பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ ட்ரை பண்ணி பாரு. யூ ஷுட் கிவ், யூ ஷுட் கிவ் பெயிண்டிங் எ ஷாட். ஸோ பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிவ் அ ஷாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கறத தான் நம்ம கிவ் அ ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் பேக் ஆஃப். பேக் ஆஃப், பேக் ஆஃப் அப்படின்னா என்னன்னா withdraw your position, withdraw your position. ஸோ பேக் ஆஃப் அப்படிங்கிறப்போ என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, ஒரு டெசிக்னேஷன்ல நான் இருக்கேன், அதுல இருந்து நான் வித்ட்ரா ஆகுறேன் அப்படின்னா அதை வந்து நான் பேக் ஆஃப்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ பேக் ஆஃப் அப்படின்னா திரும்ப போயிடுறது. வித்ட்ரா யுவர் பொசிஷன், வித்ட்ரா யுவர் பொசிஷன். இதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்கு, என்னன்னா பேக் டவுன். பேக் டவுன் அப்படின்னு சொன்னாலும் என்னதான், வித்ட்ரா யுவர் பொசிஷன் தான். டைம் அ டசன். ஸோ இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் ஏ டசன், டைம் ஏ டசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஈஸியா கிடைக்கிற விஷயத்த வந்து ஈஸிலி அவைலபிள், ரொம்ப ஈஸியா கிடைக்கிறத வந்து டைம் அ டசன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பைஸ் ஆர் அ டைம் அ டசன். ஸ்பைஸ் வந்து எல்லா இடத்துலயுமே கிடைப்பாங்க. ஸோ டைம் அ டசன் அப்படின்னா ஈஸிலி அவைலபிள், எவ்ரிவேர், எனிவேர். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பீஸ்ட் ஆஃப் பர்டன். இப்போ பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னா பர்டன்னா என்னது, சுமை. அப்ப பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படிங்கிறப்போ இன்னொருத்தவங்களோட பிரச்சனைகளை, இன்னொருத்தவங்களோட சுமையை வந்து தூக்கிட்டு போறத வந்து, இன்னொருத்தவங்களோட பிரச்சனையை தூக்கிட்டு போறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், first son in the family, first son in the family is always a beast of burden, is always a beast of burden, a beast of burden. இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஃபேமிலியில பையன் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க தான் என்ன பண்ணணும், எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கறது அந்த ஃபேமிலியை வந்து டேக் ஓவர் பண்ணணும், ஆஃப்டர் take over பண்ணணும் in order to provide a financial needs of that family. So first son in the family is always a beast of burden அப்படின்னா அந்த ஃபேமிலியை
டேக் ஓவர் பண்றாரு. ஸோ அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிறாரு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எடுத்துக்கிறாரு. ஸோ பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படிங்கிறப்போ someone who carries other problem. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா an ace in the hole. an ace in the hole. ஸோ ace in the hole அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அட்வான்டேஜா இருக்கு, பட் அந்த அட்வான்டேஜ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. ஸோ we can call it as hidden strength. hidden strength. ஓகேவா? hidden strength. and ace in the hole அப்படின்னா hidden strength. hidden strength இல்லைன்னா ஒரு அட்வான்டேஜ். hidden strength or advantage. communication skill for him is like an ace in the hole. is like an ace in the hole. ஸோ அவனுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஒரு பெரிய பலமா இருக்கு, அது அவன்கிட்ட மறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஏஸ் இன் த ஹோல் அப்படின்னா ஹிடன் ஸ்ட்ரென்த் ஆர் அட்வான்டேஜ். ஸோ அடுத்து a bitter pill. a bitter pill. bitter அப்படின்னா என்னது? கசப்பான. அப்போ unpleasant. ஓகேவா? பிட்டர்னா கசப்பான, அன்பிளசன்ட். பில் அப்படின்னா என்னது? பில்ஸ், மாத்திரை. அதை கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். அப்போ அன்பிளசன்டான ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஏத்துக்கணும். மஸ்ட் பி அக்செப்டட். a bitter pill அப்படின்னா கசப்பான ஒரு விஷயம், பட் அதை நீங்க கண்டிப்பா ஏத்துதான் ஆகணும். ஓகேவா? a bitter pill அப்படின்னா an unpleasant thing which is something unpleasant that you should be accepted, must be accepted. கசப்பான ஒரு விஷயம், பட் ஸ்டில் அதை நீ ஏத்துட்டு தான் ஆகணும். அதான் என்ன சொல்லுவாங்க? a bitter pill. பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கசப்பான ஒரு விஷயத்த கடந்துதான் வரணும். ஓகேவா? having sectional cutoff in English is like a bitter pill. having sectional cutoff in English is like a bitter pill. இங்கிலீஷ்ல வந்து sectional cutoff இருக்கு, அது வந்து எப்படி இருக்கு? ரொம்பவே bitter pill. அது அன்பிளசன்டான ஒரு விஷயம், sectional cutoff, பட் அதை நீ ஏத்துட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதான். ஸோ அடுத்து hit the road. hit the road அப்படின்னா என்ன அர்த்தம்னா to leave. to leave, விட்டு போறது, விலகி போறது வந்து hit the road அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், as soon as the whistle blow, the coach told the players to hit the road. as soon as the whistle blow. as soon as the whistle blow, the coach asked the students to hit the road. அதாவது விசில் சத்தம் கேட்ட உடனே கோச் என்ன பண்ணாரு? ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹிட் தி ரோட் அப்படின்னு சொன்னாரு. ஹிட் தி ரோட் அப்படின்னா டு லீவ். விசில் சவுண்ட் கேட்ட உடனே கோச் வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணாரு? போகணும் அப்படின்னு சொன்னாரு. ஹிட் தி ரோட் அப்படின்னா டு லீவ். ஹிட் தி ரோட் அப்படின்னா டு லீவ். அதே இது ஹிட் தி சாக். ஹிட் தி சாக். ஹிட் தி சாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூங்க போறது, ஸ்லீப். ஓகேவா? தூங்க போறது, கோ டு ஸ்லீப் அப்படிங்கிறது ஹிட் தி சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ டு ஸ்லீப் அப்படின்னா ஹிட் தி சாக். by 9 PM I should hit the sack. அப்ப இந்த இடத்துல hit the sack அப்படிங்கிறது 9 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? hit the sack, தூங்க போயிடணும், go to sleep. ஓகேவா? So in this particular video we have learned most important idioms. ஓகேவா? 20 important ஆன idioms வந்து நம்ம learn பண்ணிருக்கோம். Hope this session is useful and thank you for watching.